ஹாய் ஹலோ வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹிமா ஜெயக்குமா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட டைம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான நேரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் வந்து லேட் ஆகுது, எனக்கு இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு தனியாக வந்து நான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கு அமைய மாட்டேங்குது, எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது, சரியா? ஸோ கவனிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைம் பத்தலை அப்படின்னு நீங்கள் சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டூ தட் ஒர்க். ஓகே, இதுக்கு நீங்கள் அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளோட டேவை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நாளைக்கு டே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கே நீங்கள் வந்து ஸோ நாளைக்கு இத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும், ஸோ இத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆகணும் ஆஃபீஸில், இந்த டைமுக்கு இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்ற வார்த்தைக்கு அந்த இடத்துல வந்து இடமே இருக்காது. யூ வில் கெட் மோர் டைம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த டே வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஏன்னா உங்களோட தாட்ஸ் ஆல்ரெடி நாளைக்கு எப்படி டே இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கே நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டே வந்து அப்படி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு டைமுக்கு கிளம்ப முடியாமல் போகும்போதே ஒரு டென்ஷனோட, ஒரு பால்பிட்டேஷனோட, ஒரு பயத்தோடு நீங்கள் போகும்போது உங்கள் பாடிக்கு ஒரு பேட் எனர்ஜி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, பேட் ஃபீலிங்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த டேவே வந்து பேடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிஃபோராகவே டே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து சேஞ்சஸ் உங்கள் லைஃப்லேயும் உங்கள் பாடியிலையும் எடுக்க முடியும். தேங்க்யூ.